நாட்டாமே அப்படிதான், நான் பண்ண வேண்டிய படம் அது. ஆனா ஒரு தடவை சொல்லும் போது சரத் சார் கேட்டாரு என்கிட்ட, அப்படியே அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்ன முதல்ல என்கிட்ட சார் வந்தாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி படம் காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எது நாட்டாமே என்ன சார் சொம்புலாம் வச்சுக்கிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு சந்தனம் தடவிக்கிட்டு அது எனக்கு ஒத்து வராதுன்னு நான் சொல்லிட்டேன் சார். எனக்கு சொல்லவே இல்லையே. அதாவது அசிஃப் அவருக்கு தான் முதல்ல அந்த கதை வந்ததாகவும் இப்ப நினைச்சிட்டு இருந்தாரு அவரு. அது எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி அப்படி எதுக்கு சொல்றேன், நம்ம தன்னந்தனியா ஒரு ஆளா விட்டுறோம். நானும் சினிமாவும் மட்டுமே தனி கொடுத்துறோம், எந்த உதவியும் கிடையாது. என் வாழ்க்கை ரொம்ப வருத்தமா சொல்லணும்னா, என் வாழ்க்கையோட வெற்றிக்கு பின்னாடி யாரும் ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை. நான் ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் அடுத்த படத்துலயா நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் இந்த வேற ஒருத்தனோட வீடு இது, இதை நான் வித்து படம் எடுக்கலையே தவிர விற்க ஒத்து மாட்டார் இருந்தால் பிரேம்குமார் ஒத்துக்க மாட்டாரு. இல்லாட்டி நான் இதையும் வித்து You don't own a house. Yeah, till now. Okay. இப்பவும் அப்படிதான். அதனால எனக்கு படம்ங்கிறது வெறும் படம் மட்டுமே கிடையாது. யாரோ கொடுத்த பணத்துல என்னமோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியை சொரிஞ்சு விட்டுட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு லைஃப் அண்ட் டெத்ன்ற மாதிரியான ஒரு விஷயம். 35 years ஆயிடுச்சு நீங்க இண்டஸ்ட்ரி வந்துட்டு. நீங்க இப்பயும் இதே லைன் சொல்றது எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப நான் வந்து அதே விளம்பரத்தை இன்னும் பயன்படுத்துற மாதிரியே இருக்கு. புதிய பாதையப்போ அபூர்வ சகோதரர்கள் வந்தப்போ நான் என்ன விளம்பரத்தை பயன்படுத்தணும் அதே மாதிரியான விளம்பரத்தை இப்போ நான் பயன்படுத்துறது ரொம்ப மனசங்கடமான விஷயமா இருக்கு. ஆனா 35 வருஷமா நான் சஸ்டெயின் பண்றேன்ல, அது வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. இங்க நிக்கிறது பெரிய கஷ்டம் தான், உண்மையிலே பெரிய கஷ்டம். கமல் சார் மாதிரி ரஜினி சார் மாதிரி லெஜெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ஒரு விஷயம். இப்ப நம்ம வாழ்க்கை என்னன்னா, எங்க அப்பா என்னுடைய டீனேஜ்ல வந்து எனக்கும் என் தம்பிக்கோ அவர் சொல்லிக் கொடுக்காம நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்தாரு. அதுல ஒண்ணு வந்து எங்க வீட்டோட வறுமை சூழ்நிலை. அவர் என்ன பண்ணுவார்னா, 1ஆம் தேதி சம்பாதிக்கிறது 5ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அப்படிதான் செலவு பண்ணுவாரு. 5ஆம் தேதியில இருந்து நாங்க பிச்சைக்காரனாவே இருப்போம். இத்தனைக்கும் அது ஒரு பெரிய குவார்டர்ஸ்ல எல்லார் வீட்லயும் லைட் எரியும் போது எங்க வீடு மட்டும் லைட் எரியாது. நைட்ல கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் இதான் எங்க வீடுன்ட்டு, பளிச்சுன்னு தெரியும் எங்க வீடு. எப்படின்னா கரண்ட் பில்லு கட்ட மாட்டோம், 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவன் கட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறம் எங்க அம்மாவுடைய தாலி அடகு வச்சு அதை வச்சு இதை வச்சு நான் தான் போய் கரண்ட் பில்லை கட்டிட்டு வருவேன். சோ எங்களுக்கு முதல்ல பிராக்டிஸ் பண்ணது இப்படி வாழக்கூடாதுங்கிறது. அவரு ஒரு நாளைக்கு 10 பேக்கெட்ஸ் ஆஃப் சார்மினார் குடிப்பாரு, சிகரெட் குடிப்பாரு, 10 பேக்கெட் 100 சிகரெட் குடிப்பாரு. எனக்கு நான் இது வரைக்கும் தொட்டதே கிடையாது சிகரெட்டை, பிகாஸ் அது ஒரு பெரிய லெசன் அது. ஆனா சேம் டைம் அப்படியே நேரம் தவறாமை எனக்கு அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாரு. நம்ம சொல்ற இந்த டீனேஜ்ல எப்படி இருப்போம், நம்ம சாதாரணமாக நிறைய விளையாட்டு அப்படிலாம் இருப்போம்ல, அந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. முதல் விஷயம், எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இதுல வந்துருச்சு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தகுதி இல்ல, சைட் அடிக்கிறதே மிக தப்புன்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் நான் இருந்தேன். அப்படியே தலை குனிஞ்சிட்டு போவேன், அப்ப 2 காதல் வரும், அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு விஷயங்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து சட்டை பண்ணாம போனாலும் பிடிக்கும், அவன் எவ்வளவு கிழிஞ்ச சட்டை போட்டு போனாலும் நம்மள சட்டை பண்ணாம போறான்னா பிடிக்கும். அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள நான் வருவேன், அந்த மாதிரிலாம். சோ அது வந்து டீனேஜ்ல வந்த நிறைய லவ் வந்து நான் மிஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து எங்க குடும்பத்தோட நிறைய விஷயம். அது மிஸ் பண்ணது ரொம்ப நல்லது. இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் கூச்சா தூக்கிட்டு இருப்பேன் நேரம். புரியுதா? நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்ததுக்கான விஷயம் டீனேஜ்ல எனக்கு வந்த வறுமை தான் என்னை ரொம்ப செழுமையாக்குச்சு. அதை கொடுத்ததே எங்க அப்பா தான். ஸோ அதனாலதான் வந்த வகையில் அவருக்கு தேங்க்ஸ். ஒரு டீ கடைக்கார ஒரு நோஞ்சான் ஒருத்தன், அவன் என்ன பண்ணியிருக்கானா, ஒரு பெரிய வஸ்தாதுகிட்ட எதுக்கோ சண்டை நடந்து போச்சு. இந்த வஸ்தாதுங்கன்னா பயங்கர தடியா வந்து அவன் சொல்லிட்டான், இன்னும் 3 நாள்ல நீ காலி பண்ணிட்டு போயிடணும், இல்லைன்னா பேத்துருவேன் நான் உன்ன. இந்த நோஞ்சான் டீ கடைக்காரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவன் நேராக போய் ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர்கிட்ட போய் மலையடி வாரத்தில் அவர்கிட்ட போய் இந்த மாதிரிங்க நான் சண்டை போட்டேன், அவன் என்னை காலி பண்ணணுன்ட்டான், நான் என்ன பண்ணுறது, நான் ஊரை விட்டு போனால் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது அப்படின்னு ஞானி வந்து அப்படி ஞான திருஷ்டியில் அப்படி பார்த்துட்டு, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா போய் டீ ஆற்றிட்டுரு அப்படின்னு. அவன் வந்து அடிச்சிட்டானா, நீ போய் சொல்கிறத மட்டும் போய் டீ ஆற்றிட்டுரு. அவன் 3 நாள் கெடு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு டே அந்த வஸ்தாதை வந்து பார்த்துருக்கான், இவன் வந்து பயத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் டீ ஆற்றிருக்கான். அவன் பார்த்துட்டு போயிட்டான். சரி, மறுநாள் வந்திருக்கான். மறுநாள் வந்து டீ ஆற்றிட்டு இருக்கான். அவன் எப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு போயிட்டு 3ஆவது நாள் வந்திருக்கான். 3ஆவது நாள் வந்தவொடனே இவன் ரொம்ப ஸ்டைலாக விசில் அடிச்சுட்டு டீ ஆற்றிருக்கான். அவனுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இவன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு, அதனால தான் வந்து கூலாக இருக்கான். ஒருவேளை நாளைக்கு சபையில் வந்து அசிங்கமாட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வஸ்தாது ஊற விட்டு போயிட்டான். டீ கடைக்காரன் ஒன்றுமே பண்ணல. அந்த மாதிரி நம்ம கதை என்னன்னா, அந்த டீ கடைக்காரன் மாதிரி தான் நம்ம வந்து ஒரு படத்தை வச்சுக்கிட்டு, இந்த படம் வரும்போது, இந்த படம் வருதுன்னா அப்போ இந்த படம் எவ்வளோ பிரமாதமான படம் அப்படின்னு அவங்களை எதிர்பார்க்க வைக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகிடக்கூடாது, ப்ரொவைடர் அந்த படம் நல்லா இல்லைன்னா. ஸோ அப்படி ஒரு சேலஞ்சோட நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். அதை வந்து ஒரு பெரிய படத்தோட சேர்ந்து, இன்னும் நமக்கு இந்தியன் 2 பற்றி நமக்கு தெரியாது. இந்தியன் 2 நம்ம இந்தியன் 1 பார்த்துருக்கோம், எவ்வளோ பிரமாதமான படம். அதோட சீக்குவல் வருதுன்னா நமக்கு அதை பார்ப்போன்ற ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அதை விட இப்போ இந்தியன் 3 வரணும்னா அது எவ்வளோ பெரிய ஆர்வம் இருக்கும். அப்போனா 3 பார்ட்டாக எடுத்து வச்சிருக்காங்கன்னா எவ்வளோ. அப்புறம் பிரம்மாண்டம், சங்கர் சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, லைக்காவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, கமல் சார் வந்து என்னுடைய ஆதர்ச நாயகன், ரசிகன் நான். இதெல்லாம் மீறி அவங்களோட இந்த போட்டியை வந்து கமல் சாரே ரசிப்பாருன்றது எனக்கு தோணுது.